சோ இங்க இன்னும்ங்கிற எட்ட போட்டு நம்ம சென்டென்ஸா ஃபார்ம் பண்ண போறோம். இப்போ நான் இன்னும் அவளை அழைக்கவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா நான் சொல்லும் போது நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? ஐ யூஸ் பண்ணுவோம். ஒரு ஆளா இருந்தாலும் இதை நம்ம எதுல தான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ப்ளூரல்ல தான் யூஸ் பண்ணுவோம். சோ ஐக்கு அடுத்து நமக்கு இங்க என்ன வரும் அப்படின்னா ஹேவ் அடுத்து நம்ம நாட் யூஸ் பண்றோம். ஏன்னா நெகட்டிவ் சென்டென்ஸ்ல தானே இருக்கு. சோ நாட் யூஸ் பண்றோம். அந்த நாட்டை வந்து நம்ம ஹேவோட சேர்த்து யூஸ் பண்றோம். சோ ஐ ஹேவன்ட். வேர்ப் என்ன அப்படின்னா அழைக்கிறது. சோ கால்டு. ஏன்னா இப்ப யாருமே போய் என்ன செய்யறது கிடையாது, நேரா போய் அழைக்கிறது கிடையாது. எல்லாமே என்ன செய்யறாங்க, போன்லயே கூப்பிட்டுறாங்க. சோ அப்ப நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா கால்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஐ ஹேவன்ட் கால்டு. அழைக்கவில்லை அப்படின்னு சொல்லி எழுதியாச்சு. யார் அழைக்கல அப்படிங்கறதையும் நம்ம எழுதணும். அவளை. சோ நம்ம ஆப்ஜெக்ட்க்கு நம்ம என்ன போடுவோம்? எஸ், ஹர். ஓகே, ஆப்ஜெக்ட்க்கு ஹர் யூஸ் பண்ணிருக்கோம். ஐ ஹேவன்ட் கால்டு ஹர். அவளை அழைக்கவில்லை. இன்னும் அப்படிங்கும் போது நம்ம என்ன சொல்லணும்? இன்னும் சொல்லும் போது எட் யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, சோ ஐ ஹேவன்ட் கால்டு ஹர் எட். அவளை இன்னும் அழைக்கவில்லை அப்படின்னு சொல்லி சொல்றோம். அடுத்தது பாருங்க, முடிவு இன்னும் வெளியிடப்படவில்லை அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க. ஒருவேளை உங்களுக்கு மெயின் வேர்ப் இல்லாம சென்டென்ஸ் இருந்தது அப்படின்னா அங்க என்ன எழுதணும் அப்படின்னு சொல்லி பாருங்க. முடிவு அப்படிங்கிறது தான் சப்ஜெக்ட். சோ தேர் ரிசல்ட். சோ சப்ஜெக்ட் வந்து தேர் ரிசல்ட். சோ வெளியிடுறது வந்து என்ன அப்படின்னா அது வெர்ப் எல்லாம் கிடையாது, அது ஒரு ஆக்ஷன் கிடையாது, அது ஒரு ஸ்டேட் தான். சோ இந்த மாதிரி ஸ்டேட் யூஸ் பண்ணும்போது நம்ம ஹேவ் யூஸ் பண்ணலாமா? கண்டிப்பா கூடாது. ஹேவன்ட் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது அதுக்கு அடுத்து நம்ம வெர்ப் 3 ஃபார்மேஷன்ல எழுதுவோம். ஒருவேளை அந்த மாதிரி வெர்ப் 3 ஃபார்மேஷன்ல எழுத முடியாத பட்சத்துல நீங்க என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா isn't. ஓகே, isn't யூஸ் பண்ணணும். நம்ம it வந்தா நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னு பாத்துக்கோம். he she it வந்தா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? is யூஸ் பண்ணுவோம். சரியா? சோ இங்க the resultங்கிறது வந்து it தான். சோ அப்ப இங்க நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா isn't அப்படின்னு யூஸ் பண்ணலாம். the result isn't. வெளியிடப்படுறது என்ன சொல்லுவாங்க? out. So the result isn't out. ஓகே, முடிவு வெளியிடப்படவில்லை. சோ இன்னும்ங்கறத நம்ம சேர்க்கும் போது நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? yet. சோ இன்னும் அப்படிங்கிறதுக்கு yet யூஸ் பண்றோம். The result isn't out yet. ஓகே, முடிவுகள் இன்னும் வெளியிடப்படவில்லை. சோ இந்த மாதிரி மெயின் வேர்ப் கொடுக்காம ஒரு சென்டென்ஸ் இருந்தது அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா பி வேர்ப் யூஸ் பண்ணணும். அந்த இடத்துல நம்ம ஹேவ் வேர்ப் யூஸ் பண்ண முடியாது. சோ இன்னொன்னு பாருங்க, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. நாங்கள் இன்னும் பார்சல் பெறவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா நாங்கள். இங்க மெயின் வேர்ப் இருக்கா அப்படின்னு கேட்டா இருக்குது. எது அப்படின்னா பெறவில்லைங்கிறது தான் மெயின் வேர்ப். இப்போ நாங்கள் அப்படிங்கிற சப்ஜெக்ட்க்கு பி யூஸ் பண்ணுவோம். இங்க பி வந்துட்டா என்ன சொல்லுவோம்? ப்ளூரல் ஃபார்ம்னா என்ன யூஸ் பண்ணணும்னு பார்த்தோம்? ஹேவ். சோ we haven't. பெறவில்லைங்கிறது என்ன சொல்லுவாங்க? received. we haven't received. எதை பெறல அப்படிங்கிறாங்க அப்படின்னா பார்சல. ஓகே, சோ the parcel. அது நம்ம என்ன எழுதாம இருக்கோம் அப்படின்னு பார்த்தா இன்னும். அதை நம்ம இன்னும் இதுல எழுதல. சோ yet. ஓகேங்களா? இப்ப நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. அவள் இன்னும் வேலையை முடிக்கவில்லை அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ இங்க வந்து என்ன இருக்கு அப்படின்னா சப்ஜெக்டும் இருக்கு, முடிக்கவில்லைங்கிற மெயின் வேர்ப்பும் இருக்கு. சோ இதை எப்படி எழுதணும் அப்படிங்கறத என்னோட கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.